வேற முத்து குடிக்க போயிட்டாரா என்ன? சாச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் என்ன ஆச்சு? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல ஸ்ருதி, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும். ஆமா ஸ்ருதி, அவங்க ரெஸ்ட் இல்லாம இருக்காங்கல்ல, தூங்குனா சரியாயிடுவாங்க. என்னமோ சொல்றீங்க. சரி ஓகே, மீனா ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? நீ பண்ண வரைக்கும் போதும். நல்லா இருக்குல்ல? என்னடா நம்ம வீட்டுக்கு 3 விருந்தாளி வந்திருக்காங்க. யாரா? ஆமா பாட்டி. மீனா, நம்ம வீட்டுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க, விருந்தாளிங்க. யாருங்க? அது நீ வெளில வந்து பாரு, சந்தோஷப்படுவா. வெளில வா. சொந்தக்காரர் வந்திருக்காங்களா? ஆமாப்பா, அவங்க நமக்கு சொந்த மாதிரி தான்ப்பா. அப்படி யாரா இருக்கும்? என்ன அங்க நின்று இருக்கீங்க? வாங்க வாங்கம்மா, உள்ள வாங்க. வாங்கம்மா. வாங்க. டேய் கிரிஷ், ஹே கிரிஷ், நல்லா இருக்க? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. நல்லா நீங்க நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்களா? என்னடா இது, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? எப்படிமா இருக்கீங்க? கிரிஷ், நல்லா இருக்கேங்க. ஹாப்பி தீபாவளி ஆண்டி. நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேம்மா. என்ன மீனா யோசனையில இருக்க? இவங்க எங்க வச்சு நான் பார்த்தேன் தெரியுமா? நம்ம கோயில வச்சுதான். அப்பதான் இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சது. இல்லங்க, அது வந்து அவங்க இவங்க எங்க இந்த ஊருக்கு வந்தாங்கன்னு கேட்க வர்ற. நம்ம கிறிஷோட தாத்தாக்கு நினைவு நாளாம், அதுக்கு திதி கொடுக்கறதுக்காக நம்ம கோயிலுக்கு வந்திருக்காங்க. வர வரல பார்த்தனா வாங்க சாப்பிட்டு போலாம் கூட்டு வந்துட்டேன். நல்லதா போச்சுடா. ரீச பார்க்கணும்னு நானும் நினைச்சிட்டு இருந்தேன். உங்க பொண்ணு ஊர்ல இருந்து வந்துட்டாளாமா? இல்லம்மா, அவளுக்கு லீவு கிடைக்கல, ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. என்னாச்சு உடம்புக்கு? காய்ச்சல்னு சொன்னா. நான் ஒரு கஷாயம் சொல்றேன், அதை செஞ்சு குடிக்க சொல்லுங்க. காய்ச்சல்லாம் சரியா போயிடும். என்னடா இவன் எங்க போனாலும் இவங்களை கூட்டிட்டு வந்துடுறான். எப்படிடா இருக்க? மீனா, நல்லா இருக்கியா? எல்லாத்தையும் எடுத்து வைமா. சரி பாட்டி. படிக்கிறேன். நல்லா இருக்கீங்களாம்மா? இருக்கேன். படிக்கிற? அம்மா, வாங்க உட்கார். வாங்கம்மா. நான் பார்லரமா, உன் ஃப்ரெண்டு தானே அவங்க? நான் கண்டுக்காம நிக்கிற. ரோகிணி சொல்லிருந்தா ஊருக்கு போறோம்னு. நேத்து கூட போன்ல பேசணும். ஹாய், உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. பாட்டி, இவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து தான் ஒரு புது ஷோரூம் ஓபன் பண்ண போறேன். அப்படியா? நல்லது நல்லது. வாமா உட்காரு. வா. என்ன மீனா, மொத்தம் இவங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. அவருக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமா? அவருக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நீ வெளியே போயிருப்ப. உண்மையை மறைச்சிட்டு இருக்கேங்கிற குற்ற உணர்ச்சி கொண்டுட்டு இருக்கு.